ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். அண்ட் இங்கே ஆஃப்ரிக்காவில் லும்பும்பாஷியில் எனக்கு ஏதாவது புதுசாக நியூ பிகினிங் இருக்குது, நியூ ஸ்டார்ட் அப் இருக்குன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே. ஸோ அந்த நாள் வந்து எங்களுக்கு எப்படி போச்சு, நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து 5 மந்த்ஸுக்கு அப்புறம் இன்றைக்கி கிளம்புறாங்க. ஏர்லி மார்னிங் 7 o'clock அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும். ஸோ மார்னிங் 6:30க்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். 6:30க்கு அவங்கள எந்திரிச்சு கிளப்பி ஒரு 5:30க்கு எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறமா டீ, அதுக்கப்புறமா கொஞ்சம் சாலட் அந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிரும். ஸோ ஸ்நாக்ஸ் வந்துட்டு இடையில 10:30க்கு. அப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை அதோட இந்த சாலட்ஸும் வச்சாச்சு. மார்னிங் இந்த டீயோடு சேர்த்து நான் வந்து ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன். பட் சுத்தமாக சாப்பிடல. பிகாஸ் 6:30க்கு சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கமே கிடையாது. இவங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. ஓகே ஃபைன், இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம். ஸ்கூல் இங்கே வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த என்விரான்மெண்ட் சுற்றி இருக்க அட்மாஸ்பியரை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில். அது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நான் அந்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்கூலில் வந்து இது ப்ரேயர் சாங்குக்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாத்தையும் கிரேட் வைஸு மாண்டசரியிலேருந்து கிரேட் 9 வரைக்குமே எல்லா கிட்ஸும் இருந்தாங்க. அண்ட் அவங்கள வந்து இங்கே மியூசிக் கீபோர்டு ஒருத்தங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரம்ஸ் இருந்தது. அண்ட் கிளைமேட் வந்து இங்கே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். நம்ம ஊட்டி கிளைமேட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏர்லி மார்னிங் இனிமேல் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று. அவங்க யூனிஃபார்மே வந்துட்டு ஜர்கினோட தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் த குட் திங். பசங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் ஒவ்வொரு ஸ்டாஃபாக வந்து பேசினாங்க, அவங்கள ப்ராப்பராக அசம்பிள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிரின்சிபல் வந்து இன்ட்ரோ எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ கிளாஸ் ரூம்குள்ளே போய் பார்த்தப்போவுமே நல்லா இருந்தது. பட் நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, விசாலமாக இல்லை. லைக் ஒரு கிளாஸ் ரூமில் வந்து பின்னாடி போய் பசங்கள்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இடம் இல்லை. கிளாஸ் ரூமில் கரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு தனி டேபிள் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே டிஜிட்டல் போர்டு எல்லாமே இருந்தது. ஸோ தட் வாஸ் குட் ஆக்சுவலி. எனக்கு என்னென்னா, நம்ம ஊரோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். பட் அதை விட இந்த மாதிரி நம்ம வெளி கண்ட்ரிக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்திருக்கோம், நம்ம ஒரு ஏர்னிங்காக வந்திருக்கோம்னாலும் நம்ம பசங்களோட எஜுகேஷன் கொஞ்சமாவது பெஸ்ட்டாக இருக்கணும். கம்பேரிட்டிவ்லி இது கம்மி தான், நான் அதிகம்லாம் சொல்ல மாட்டேன். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் வேறு. பட் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இங்கே நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அடுத்த கண்ட்ரி பீப்புளோட மிங்கிள் ஆகிறது. அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. அது இவங்க இப்போ வந்து இயர் 4 அண்ட் இயர் 2ல் இருக்கிறதுனால. அண்ட் இது வந்து இயர் 2 இயர் 4 என்ன சொல்லுவாங்கன்னா, இயர் 2னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், இயர் 4னா தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிலபஸ், பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிலபஸ். ஓகே ஃபைன், எந்த சிலபஸாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அங்கே என்ன மாதிரியான கல்ச்சர் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதை தான் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. நானும் அதை தான் நம்புகிறேன். ஸோ எங்கள் லைஃப் இங்கே நல்லா தான் போகும்னு நினைக்கிறோம். அண்ட் இங்கே ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து மக்கள் இருக்காங்க. இந்த ஸ்கூலில் மேக்ஸிமம் இங்கே இருக்க காங்கோலி மக்கள் இருக்காங்க. அது போக வந்து இந்தியன்ஸும் பாதி பேர் இருக்கும். அதுக்கு மேலே சைனீஸ் இருக்காங்க அண்ட் லெபனீஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. இது சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி புக்ஸுக்கு தனியாக, ஸ்டேஷ்னரிக்கு, யூனிஃபார்முக்கு பே பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே புக்ஸு ஸ்டேஷ்னரிஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. நியர்லி $150 பக்கம். அதுக்கு கொஞ்சம் நிறையாவே திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பசங்க அதை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால கொஞ்சம் ஜாலியாகவே இன்றைக்கி அவங்களோட டே முடிஞ்சுது. அண்ட் இங்கே இருக்க ஸ்கூலோட புக்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட இந்தியன் சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக படிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு அழகான குட்டியான வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.